ஆனால் பாருங்களேன், ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் இல்லை, எல்லாமே பக்காவாக இருக்குது. மேபி உள்ளே இருக்கிற ரேம் ப்ராசஸரை வேணால் ஆட்டையை போட்டிருப்பாங்க, அது கூட நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், பலன்னு இருக்குங்க, உண்மையிலேயே வேறு லெவல். கீழே இருக்கிற ஸ்டிக்கரை கூட பிரிக்கலை. நான் கூட ஃபிசிக்கல் டேமேஜ் எது இருக்குமோன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தேன். பேனலும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இங்கே இருக்குது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் போனதில் இவ்வளோ டிவைஸ் எடுத்து வந்திருக்கோம். அப்படி இதுதான் மெயினானது. அந்த கார் ஆம்பிளிஃபையர் வாங்கியிருக்கேன், தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். நண்பர்களே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 ஆகுது. இன்றைக்கி பல்லாவரம் சந்தைக்கு போக போகிறோம். ஏன்னா நமக்காக நிறைய கேட்ஜெட் தேவைப்படுது, ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைப்படுது. அப்புறம் புதுசாக ஏதாச்சும் டிவைஸ் எடுத்து ரிஸ்டோரேஷன் பண்ணலாம். இது வரைக்கும் ட்ரை பண்ணாதான் பெரிய டிவைஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்காக கொஞ்சம் பட்ஜெட் சேர்த்து வச்சு இன்றைக்கி வெறித்தனமாக பல்லாவரம் சந்தைக்கு போகிறோம். வாங்க என்னென்ன கேட்ஜெட் இருக்குது, எப்படி வாங்குறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரலாம். இன்றைக்கி ஆரம்பத்தில் ஒரு கடைக்கு போன உடனே அங்கே பழைய வாட்செல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு லேப்டாப் பார்த்தேன். பார்க்குறதுக்கு அம்மா லேப்டாப் மாதிரியே தெரிந்தது. ஓப்பன் பண்ணி பார்த்தா கண்டே பிடிச்சிட்டேன், இது கண்டிப்பாக அம்மா லேப்டாப் தான்ட்டு. ஆனால் உடஞ்சிருக்குங்க பாருங்கள், லேப்டாப் ஓப்பன் பண்ணுற இடத்துலேயே சீல் உடஞ்சிருக்கு. ப்ளஸ் அந்த பட்டனு கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் உடஞ்சிருக்கு. தூக்குனாலே அப்படி பிஞ்சிட்டு வந்துடும் போல் அப்படி இருக்குது. ஆனால் பின்னாடி ஸ்க்ரூ எதுவுமே ஓப்பன் பண்ணலைங்க. அப்புறம் எதுக்கு பிச்சு விட்ருக்காங்கன்னு தெரில, கோவத்தில் தூக்கி அடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரில, அந்தளவுக்கு பயங்கரமாக உடஞ்சிருக்கு. ஸோ நமக்கு டிஸ்பிளே முக்கியம், ப்ளஸ் மதர் போர்டு முக்கியம். அது கீழே வந்து ஒரு ஹெச்பி லேப்டாப் வச்சுருந்தாங்க. அது ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அதுவும் அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. என்ன எதுன்னு தெரில, 2 லேப்டாப்பும் ஒரே கண்டிஷனில் உடஞ்ச மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம வேறு பேனலில் கண்டிப்பாக போட்டாகணும். பசையை வச்சு ஒட்டணும்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப பிடிங்கிட்டு வரும். இப்போ இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1400 சொல்கிறாங்க. இது வாங்குறதுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப யோசித்தேன். ஏன்னா பேனல் நமக்கு கிடைக்குமான்னு தெரியல, ப்ளஸ் டிஸ்பிளேக்கு போகிற அந்த பேனலும் உடஞ்சிருக்கு. நல்ல வேலை டிஸ்பிளே உடையலை. ஸோ மதர் போர்டும் கால்ட்டாத மாதிரி தான் தெரியுது. இதுக்கு நம்ம ரேம் அப்கிரேட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த சார்ஜர் பின்னே காணும், கட் பண்ணி தூக்கிட்டாங்க. இதே போல் லேப்டாப் நம்ம நிறையா பல்லாவர சந்தையில் பார்க்குறோம். ஸோ 2 லேப்டாப் வாங்கி அதோடய பேனலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போட்டு, மேபி ப்ராசஸர் தேவைப்படுது அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போட்டால் நமக்கு பக்காவாக இருக்கும். காசு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும். சந்தை முடியும் போது வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த லேப்டாப்பை யாரும் வாங்கினா நம்ம கேட்குற ப்ரைஸுக்கு கம்மி பண்ணி தந்துடுவாங்க. ஒரு 800 கூட வாங்கிக்கலாம். அதனால் இப்போ வச்சுட்டு நம்ம கடைசியாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பல்லாவர சந்தையில் நிறைய வாட்ச் கடை பார்த்துருப்பீங்க. அங்கே இருக்கிற வாட்செல்லாம் ஒரிஜினல் மாதிரியே அப்படி பழைய அந்த டிசைனில் தெரியும். ஆனால் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா டைம் ஓடுதா. மேலே வந்து கேசியோன்னு போட்டிருக்காங்க, சிக்கு பதில் ஜி போட்டிருக்காங்க. ஒரே ஒரு லெட்ரு தான், அதில் வந்து கம்பெனியோட இதே மாற்றி விட்டாங்க. இது மாதிரி வச்சு நிறைய இருந்துச்சு. ஆனால் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 100 150 தாங்க. ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு நம்ம கெத்தாக போட்டு போகிறோம்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி போட்டு போகலாம். இன்னொரு கடையில் நிறைய கேட்ஜெட்ஸை இப்படி அடுக்கி போட்டிருந்தாங்க. 2 டேப் கிடந்தது, எடுத்து பார்த்தேன். ஒன்று வந்து ஆசஸோடது, இது விண்டோஸில் வருதா இல்லை ஆண்ட்ராய்டான்னு தெரில. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆசஸோடு தான், அது வந்து நெக்ஸஸ் அப்படிங்கிற டைப்பில் வந்தது. ஸோ ரெண்டுமே வந்து உடஞ்சி போய் தாங்க இருக்குது. இது வாங்கி நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நிறைய பேர் வந்து இதை கழுவிகளே ஊற்றிருக்காங்க, ஒன்றும் ஸ்பீடாக இல்லை அப்படி இப்படிலான்ட்டு. இங்கே பல்லாவரத்தில் இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 800 சொன்னாங்க. காசை பார்த்து அதிர்ந்து போய் அடுத்த கடைக்கு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா நம்ம காரில் இருக்கும்ல அந்த மாதிரி ஆம்பிளிஃபையர். இது பழைய மாடல் கிடையாது, இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்தது. இதில் வந்து படம் பார்த்துக்கலாம், ப்ளஸ் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வெயிட்டே இல்லை தூக்கி பார்க்கும்போது. ஒரு வேளை உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் உருவிட்டு விட்ருப்பாங்களோ அப்படின்னு ஓட்ட வழியை பார்த்தா உள்ளுக்குள்ளே போர்டெல்லாம் தெரியுதுங்க. ஸோ எல்லாமே ஒரிஜினலாக தான் இருக்குது. ஆனால் கம்பெனி வந்து சைனா பிராண்டு போல். இது வாங்கினது நம்ம பிரச்சனை. இதுக்கு வந்து நிறைய இன்புட் வரும், வீடியோ விஷன், ஆண்ட்ராய்டு விஷன் சொல்லிட்டு எக்கச்சக்கமான இன்புட் வரும். ஒன்றா தேடி கொடுக்குறதுக்குள்ளே விடிஞ்சே போயிடும், தலைவலி வந்துடும். குளிக்கி பார்த்தா கூட கடன் சவுண்டு கேட்குது. சரி அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன், வேறு பெட்டராக பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீலிங் ஃபேன் நிறையா வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், மண்டையை மட்டும் தனித்தனியாக கழட்டி வச்சுருக்காங்க கெப்பாசிட்டரோட. எல்லாமே ஒர்க் ஆகுமாம்மா. ரேட்டும் பார்த்தீங்கன்னா 500 600 அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு ஃபேன் நமக்கு தேவையில்லைன்னு அடுத்த கடைக்கு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா மொக்கட்டார்னு ஒரு பெரிய ஆம்பிளிஃபையர் ஒன்று வச்சுருந்தாங்க. இது வந்து டிஜிட்டல் டிஸ்பிளேயில் இருக்குது. அந்த டைமரு, அந்த வேவ் லென்த் எல்லாமே ஓடும் போல். ஆனால் இதில் வந்து ப்ளூடூத் சப்போர்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரி தெரியல. கடைக்கார்ட்ட கேட்டால் ரேட்டு 5000 ஒரிஜினல் பீஸுன்னு சொன்னார். ஒரிஜினல்னால் சோனி இந்த மாதிரி இதுவும் போட்டிருக்கோம், இது என்னென்ன தெரில. பின்னாடி பார்த்தீங்களா ஒரு ரேடியா ஹோம் தேட்டரோடு வரும் போல் 2 ஊப்பர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த 2 டிவைஸும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தனால கவர் பண்ணேன். அப்புறம் இன்னொரு கடையில் போனோம் பாருங்கள்,
டேப்லெட்டு லேப்டாப்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க உள்ளுக்குள்ளே. கவுத்து வச்சுருந்த குக்கர்லாம் தாண்டி போயிட்டு உள்ளே எடுத்து பார்த்தா ஒரு ஹெச்பி லேப்டாப்பு, டெல் லேப்டாப், லெனோவோ லேப்டாப்லாம் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த அம்மா லேப்டாப்பு அதே லேப்டாப்பு. மேலே இருக்கிற அந்த ஹெச்பி லேப்டாப் நல்லா இருந்துச்சுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே டிஸ்பிளே எட்ஜில் அடி வாங்கி உள்ள வரைக்கும் தெரிச்சிருக்கு. இது வந்து டச் லேப்டாப்பு. அது இல்லாமல் 360 டிகிரி வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா i3 ஸ்பீடு அந்தளவுக்கு இருக்குமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் இதுக்கு வந்து ஸ்பேர் கிடைக்குங்க. இந்த டச்சாக இருக்கட்டும், உள்ளே இருக்கிற டிஸ்பிளே ஸ்பேர்லாம் கிடைக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 கிட்ட சொன்னாங்க. வாங்கி நம்ம டச் மட்டும் போட்டால் போதும். உள்ளே ஆல்ரெடி ஓப்பன் பண்ண மாதிரி தான் இருக்குது. அதனால் உள்ள ஹார்ட்வேருக்கு கேரண்டி கிடையாது. அதை நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு உருட்டு பிஎஸ்பிங்க கேமிங் கன்சோல். இது பல்லாவரத்தில் கிடந்துச்சு. ஓரளவுக்கு ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் நல்லா தான் இருந்துச்சு. சரி இதை வாங்கி நம்ம ஒரு நாளாச்சும் ரீஸ்டோரேஷன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டேன். அப்புறம் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ப்ளூடூத் ஸ்பீக்கர் போட்டிருந்தாங்க. எது எடுத்தாலும் 50 ரூபாயாம்மா. இந்த நீட் இன்டர்நெட் மார்க் பார்த்தீங்களா, இதுவும் 50 ரூபா. பின்னாடி வந்து ப்ளூடூத்து, பென்ட்ரைவு, அப்புறம் மெமரி கார்டு போட்டுக்கலாம். முன்னாடி ஒரு டிஸ்பிளேயும், சைடில் 2 ஸ்பீக்கரு, மேலே பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உருண்டையாக அந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கர் எல்லாமே கிடந்துச்சு. நான் ஒன்று வாங்கலாமே, ஏன்னா ரேட்டு கம்மியாக இருக்குது. நம்ம பவர் பேங்க்லாம் எட்டு வந்திருக்கோம். அதனால் நம்ம இங்கேயே சார்ஜ் போட்டு பார்த்து எடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் எடுத்தேன். ரேட்டு கம்மியாக விற்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா தண்ணி போன மாதிரி இருக்குது. அதனால் ஒரு பீஸ் எடுத்து நான் சார்ஜ் போட்டு பார்த்தேன். எனக்கு தெரியும் உள்ளே வந்து கண்டிப்பாக பேட்ரி போயிருக்குன்ட்டு. நம்ம சார்ஜ் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், போர்டுக்கு வந்து வோல்டேஜ் போயிட்டு அட்லீஸ்ட் லைட்டாச்சும் எரியும். அப்படி எரிஞ்சால் சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் போயிட்டு எடுத்து சரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் சார்ஜ் போட்டு பார்த்தேன். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் எரியுது, தெரியுதா? சிவப்பு கலர் லைட் எரியுது. ஸோ இந்த மாதிரி தான் 50 ரூபாய்க்கு எங்கே போட்டிருந்தாங்களா, நான் வந்தப்போ 2-3 பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் செக் பண்ணி எது ஓகேவாக இருக்கும், அட்லீஸ்ட் கொண்டு போனால் நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கடைக்காரரும் தங்கமான மனுஷங்க. ஏன்னா சில கடையில் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு பவர் பேங்க் பேட்டரிலாம் போட்டு செக் பண்ணக்கூடாது, இருக்கிற கண்டிஷன் தான், வாங்கினா வாங்கலைன்னா போடா அப்படின்றாங்க. ஆனால் அவர் வந்து எதுவுமே சொல்லலை, எது உனக்கு பிடிச்சிக்கோ எடுத்துக்கோப்பா, நீ செக் பண்ணிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, வாங்கும்போது 50 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்ட்டு இருந்தார். ஸோ இதனால தான் அங்கே பவர் பேங்க் எட்டு வரணும். நம்ம பல்லாவரம் சந்தையில் சின்ன பொருளை வாங்க போகிறோம், இது என்ன போனால் போகுது அப்படின்னு கூட இருக்காமல் நம்ம காசை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். ஓரளவுக்கு கொஞ்சம் தரமான பொருளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பவர் பேங்க் நல்லாவே யூஸ் ஆகும். அந்த கடையில் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கிட்டு இன்னொரு கடைக்கு வந்தேன். அங்கே நிறைய கூட்டமாக இருந்துச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பழைய கேசெட்டு சிடிலாம் விற்றுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு மூலையில் பார்த்தீங்கன்னா பழைய விண்டேஜ் மொபைல் விற்றுட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நோக்கியாவில் எக்ஸ்பிரஸ் மியூசிக்கில் ரேடியோ அப்படிங்கிற மாடல். இதில் வந்து நம்ம மெமரி கார்டெலாம் போட முடியாது, கேமராவும் இருக்காது. ஆனால் எஃப்எம் ரேடியோ கேட்டுக்கலாம், நல்லா சவுண்டு நல்லா வரும், அந்த மாதிரி டிசைன் பண்ணுது. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்சங்கும் ரிலையன்ஸும் சேர்ந்து ஒரு மொபைல் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி இது எல்ஜியில் ஃப்ளிப் மாடலு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா சாம்சங்கில் அந்த டச் மாடலு, பழைய டச்சு சின்ன ஒன்று இருக்கும், அந்த மாடல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா கூட்டமாக வாங்கிட்டு இருக்காங்க. என்னத்தில் வாங்கிட்டு இருக்காங்க பார்த்தா எல்லாமே இந்த சாமி பாட்டு, அப்புறம் அந்த மலையாள பாட்டு அப்படி இப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி கேசெட்டுங்க, ரீல் கேசெட்டு. அதுக்கு எவ்வளோ ஃபேன்ஸுன்னு பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பினா ஒரு கீபோர்டு இருக்குது. இது வந்து கேசியோ ஒரிஜினல் இது 5000 ரூபா சொன்னாங்க. இது ஒர்க் ஆகுமாம்மா. சர்ச்சில் வந்து பாட்டெல்லாம் போட்டுட்ருப்பாங்க, அப்புறம் இசையமைப்பெல்லாம் வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி இது நல்லா பக்காவாக இருக்கும், ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. அது நமக்கு தேவையில்லை. அப்படி இந்த பக்கம் திரும்பினோம்னா இது வந்து ஜெராக்ஸ் மிஷினு. ஸோ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. எனக்காச்சும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு கனவோடு தான் இருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம கையில் மாட்டுச்சு. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் பின்னாடி திருப்பி பார்த்தா ஒரு பட்டன் வச்சுருக்காங்க ஹோல்டு பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்ட்டு. ஸோ உள்ளுக்குள்ளே ஒரு சென்சார் தாங்க அப்படியே மூவ் ஆகிட்டு போகுது. அதுதான் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணி இதுவாக கொடுக்க போகலாம். கீழே பிடிஎஃப் அப்படி இப்படின்னு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. அதே கடையில் கொஞ்சம் கேமராஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப பழசு மாதிரியாக தெரியுது. இதில் வந்து நம்ம ரீல் தான் போட முடியும். பேட்டரியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மெமரி கார்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகண்ட மெமரி கார்டும் இருக்கும், அது மாதிரி போடுறது. எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே போயிருக்குங்க. வாங்கினா நம்ம செமத்தியாக காசு செலவு பண்ண வேண்டியிருக்கும். இருந்தாலும் அதை வந்து 200 ரூபா 300 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க. நம்ம ஸ்பேருக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம்னு வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா பிலிப்ஸ் ரேடியா பக்காவாக இருந்துச்சு ஒன்று. அதை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி வச்சுருந்தாங்க. டிவி வந்து ஒர்க் ஆகுமாம்மா. அந்த அண்ணன் சொன்னார் 300 ரூபா சொன்னார். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஸ் கேபிள், அப்புறம் வீடியோ விஷன் கேபிள், சவுண்டு இதெல்லாமே வச்சுருந்தாங்க. மேலே ஏரியல் இருந்துச்சு. ஸோ எஃப்எம் கேட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஏவி சீட் பிளேயரு அல்லது நம்ம ஏதாச்சும் யூஎஸ்பி பாக்ஸில் வந்து போட்டு படம் பார்க்கலான்னு சொன்னார். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோனியோட கார் ஆம்பிளிஃபையர் ஒன்று இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு வயர் கனெக்ஷன்லாம் கொடுத்து தான் வச்சுருக்காங்க. ஆனால் இதில் வந்து மெமரி கார்டு பென்ட்ரைவ் போடுற மாதிரி இல்லை, அதனால் வச்சுட்டேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கெனான் கேமரா 2000 ரூபா சொன்னாங்க. ஒர்க் ஆகுமாம்மா, ஒர்க்கிங் கண்டிஷன் நம்ம இப்போ இருக்க கூட சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னாங்க.
லென்ஸோடு இருந்துச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இங்கே பார்த்தீங்களா, லென்ஸை வந்து ஒரு கிராக்கோ எதுவுமே உழுவலை. ஸோ அவ்வளோ பெரிய டிஎஸ்எல்ஆர் கேமராவை 2000 விற்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நான் கூட ஃபிசிக்கல் டேமேஜ் எது இருக்குமோன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தேன். பேனலும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இங்கே இருக்குது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அந்த டிஸ்பிளேயை நல்லா ஒத்து பார்த்திங்கன்னா தெரியும், கருப்பு பிடிச்சிருக்கு சென்டரில். இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு படத்தை பாதி மறைச்சிரும், ஒழுங்காக கிடைக்காது, அந்த மாதிரி தான் தெரியும். விஷனை வந்து இதில் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அதை வந்து நம்ம மெமரி கார்டில் சேவ் ஆகும், அதை வந்து நம்ம சிஸ்டமில் போட்டு எடுத்தால் உண்டு. ஸோ விஷன் அஃபெக்ட் ஆகும், மற்றபடி ஓகே தான். இன்னொரு கடையில் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஓட்டையாக இருக்குது, வெயிட் ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. ஃபுல்லாகவே காப்பரால் பண்ணியிருப்பாங்க போல். இன்னொன்று உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பியாக கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இது மைக் மாட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன தெரியல. இது என்னென்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் இன்னொரு கடையில் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அதே போல் கார் ஆம்பிளிஃபையர் பார்த்தேங்க. இது கொஞ்சம் வயர்லாம் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஆடியோ ஜாக் அவுட்புட்டு தான். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1800 சொன்னாங்க. அங்கேயாச்சும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக சொன்னாங்க. ஆனால் இது ரொம்ப அதிகமாக சொல்கிறதுனால அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம வச்சுட்டு வந்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப். நம்ம கூட வந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா இயர்லி மணியை வந்துட்டு 2000 ரூபாய்க்கு இந்த ஏசர் லேப்டாப்பை வாங்கியிருக்காரு. ஒர்க் ஆச்சாமா. அப்போ வந்து கொஞ்சம் சார்ஜ் இருந்துச்சு, ஒர்க் ஆச்சுன்னு சொன்னார். ஆனால் பாருங்களேன், ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் இல்லை, எல்லாமே பக்காவாக இருக்குது. மேபி உள்ளே இருக்கிற ரேம் ப்ராசஸரை வேணால் ஆட்டையை போட்டிருப்பாங்க, அது கூட நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், பலன்னு இருக்குங்க, உண்மையிலேயே வேறு லெவல். கீழே இருக்கிற ஸ்டிக்கரை கூட பிரிக்கலை. நான் மூடி கூட காட்டுறேன். இங்கே பாருங்கள், பின்னாடி கூட ஓப்பன் பண்ணுறதுக்கான தடத்தையே காணும், அதுவும் பக்காவாக தான் இருக்குது. சார்ஜர் வேணும், சார்ஜர் மட்டும் தான் இல்லைன்னு சொன்னார். அதனால் ஆரம்பத்திலே வந்ததுனால 2000 ரூபாய்க்கு இதை வாங்கிட்டார். எனக்கு கேட்டால் 2000 ரூபாய்க்கு ஒட்டுன்னு தான் சொல்லுவேன். அவர் எப்பவுமே எல்லாத்தையும் பார்த்து தான் வாங்குவார். ஸோ இந்த கிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இது கூட அவர் 1400 ரூபாய்க்கு வாங்கினார். நான் கிம்பிள்லாம் யூஸ் பண்ணி பார்த்ததே கிடையாது, அதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். நம்ம A2T ப்ரோ கூட வந்தப்போ அவன் கிம்பிள் வாங்கி பார்த்தேன். இது வந்து அதோட கொஞ்சம் சின்னதான், டிஜேயில் அது ஒரு டைப்பான டிஜே இது கிம்பிள் போல். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. தொட்டு பார்க்கும்போதும் பில்டு குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. இதையுமாடா பல்லாவர சந்தையில் தூக்கி போடுவீங்க அப்படின்னு தாங்க நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அது நல்லா ஒர்க் ஆகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 மோட்டர் வச்சுருக்காங்க, மேலே ஒன்று, சைடில் ஒன்று, அங்கிட்டு ஒன்றுன்ட்டு. கீழே பட்டன் கொடுத்துருப்பாங்களே, அதை நம்ம மோடு அப்படின்ட்டு இருக்கும், நம்ம சேஞ்ச் பண்ண அது வந்து இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ நம்ம கேமரா எடுக்கும்போது ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்கோம், கடைன்னு ஆடாமல் எல்லாம் வச்சுருக்கோம். ஆப் டவுன்லோட் பண்ணி கனெக்ட் பண்ணணும்னு சொன்னார். ஸோ ஒர்க்கிங் கண்டிஷனோட யாரோ பல்லாவரத்தில் போட்டிருக்காங்க. பட் இதை வந்து ஒரு 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் தெரியும் எந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குது, எல்லாமே பக்கா ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ அதனால் நம்ம R2T இன்ஃபோ அண்ணன் பார்த்தீங்கன்னா இதை பற்றி அவர் சேனலில் வீடியோ போடுவார். இது எப்படி ஒர்க் ஆச்சு, பெர்ஃபெக்டாக இருக்கா, வாங்கின காசுக்கு ஒர்த்தா இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சேனலில் வீடியோ வரும், கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் ஒரு சோனி ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கியிருந்தோம். இது வந்து ஒரிஜினல் சோனியோடது. பார்த்தீங்களா பில்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கு நான் பவர் பேங்க் மூலமாக சார்ஜ் போட்டு பார்த்தேன், இதுவும் சார்ஜ் ஆகுது. மேபி இதுலேயும் கூட பேட்டரி ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பல்லாவரத்தில் தூக்கி போட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் வாங்கின காசுக்கு இது ஒர்த்துன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஒரு ரியல்மி டேப்லெட்டுங்க, புது மாடல் தான், லேட்டஸ்ட் மாடல் தான். அதை போட்டு நொறுக்கி வச்சுருக்காங்க. அப்படியே இந்த டேப்பை பார்த்திங்கன்னா பெண்டாயிடுச்சு, அந்தளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே ப்ராசஸ் எல்லாம் பிதுங்கி போயிருக்கும், 2 உடஞ்சது கூட வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே என்ன கண்டிஷன் இருக்குன்ட்டு. ஆனால் இதை போட்டிருக்காங்க, இது எப்படி வாங்குவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. மேபி உள்ளுக்குள்ளே இருக்கிற சின்ன காம்பவுண்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்களா இன்னும் தெரியல. அங்கே பாருங்கள், கேஸு கூட பிரிக்காமல் அப்படியே போட்டிருக்காங்க. பேட்டரிலாம் சப்படைஞ்சு போய் கிடக்குது. இன்னொரு ஐயா கடைக்கு வந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா மூட்டையாக நிறைய மொபைல் ஃபோன் வச்சுருக்காருங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் ஃபோனாம்மா. ஸோ இந்த கவரில் போட்டு ரப்பர் பேண்ட்லாம் போட்டு வச்சுருக்காரு. நமக்கு வந்து லூமியா மொபைல் தேவைப்படுது, அதுக்கு ஒரு ஸ்பேர் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். அங்கே தான் வந்து இந்த மாதிரி எல்ஜி ஃபோனு, அப்புறம் வந்துட்டு சோனி ஃபோன்லாம் வச்சுருந்தார். இது எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான், வித் பேட்டரியோடு அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தார். இவர்கிட்ட இந்த மாதிரி பழைய மொபைல்ஸ் வந்து ஸ்பேருக்கும் கிடைக்கும், ப்ளஸ் ஒரு சில ஒர்க் ஆகிற ஃபோனெல்லாம் அவரே வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருப்பார். ஸோ இவர் கடையில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மாதிரி பழைய மொபைலுக்கான ஸ்பேர்லாம் எங்கே வாங்குறீங்க என்ன இதுன்ட்டு. நான் இவரோட நம்பரை வந்து நான் கீழே கொடுக்குறேன், மேபி உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். அவர் கடையில் இந்த மாதிரி ஒரு வினோதமான மியூசிக் பிளேயர் பார்த்தேன். பின்னாடி திருப்பி பார்த்ததில் 2GB இன்பில்டு மெமரின்னு போட்டிருந்தாங்க. இது ஜஸ்ட்டு ஏதோ ஒரு சின்ன மூடி மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்டு பட்டனு, இங்கிட்ட வந்து சார்ஜர், இது ஹெட்ஃபோன் ஜாக் போட்டிருந்தாங்க. டிஸ்பிளே போன கண்டிஷன் தான், இருந்தாலும் வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம தேடி வந்த கார் ஆம்பிளிஃபையர் வித் பென்ட்ரைவ் மெமரி கார்டு போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் சொன்னாங்க, அதனால் டக்குன்னு காசு கொடுத்து அதை வாங்கியாச்சு.
பின்னாடி பார்த்தீங்கன்னா கம்மி பின்ஸ் தான் இருக்குது. இதை வச்சு நம்ம ஸ்பீக்கர் ஒர்க்காக வச்சிடலாம். அதனால் இதையும் நம்ம காசு கொடுத்து வாங்கியாச்சு. அந்த கடையில் டெல்லோட கேட்ஜெட் ஒன்று கிடந்துச்சு. எடுத்து பார்த்ததில் இது வந்து சிடி போடுற ட்ரைவ் போல். இது வந்து நம்ம லேப்டாப்பில் சிடி போடுறதுக்கு இது இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னலாக சொருகி வைக்கலாம். ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு எஃப்எம் ரேடியோ பார்த்தேன். இது பாக்கெட் எஃப்எம் மாதிரி தெரியுது. 5 வோல்ட் சப்ளை கொடுத்தா போதும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பழைய எஃப்எம் பார்த்துருக்கீங்களா? இது வந்து டியூனர்லாம் இருக்காது. நம்ம பட்டன் அமுக்க அங்கே ஸ்கேனாகவும் மாற்றிக்கலாம். இதெல்லாம் எப்பா சின்ன வயசில் பார்த்ததுங்க. ரொம்ப நாள் கழிச்சு இதை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. பாக்கெட்டில் வச்சு சுற்றிக்கிட்டு வரப்போம் அந்த மாதிரி ஒன்று கிடந்துச்சு. அப்புறம் இன்னொரு கடையில் இப்படி ஒரு டிவைஸ் இருந்துச்சுங்க. இது என்னென்ன தெரியல. நானும் சுற்றி முற்றி பார்க்குறேன். ரீசெட்டு அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க. ஒன்றும் புரியலை. இது பவர் பேங்க் நினச்சேன் ஆரம்பத்தில். அப்புறம் தான் பார்த்தா தெரியுது இது என்ன புரியல. இதை தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்க. அப்புறம் அங்கே ஒரு நிக்கான் கேமரா பார்த்தோம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா படு மோசமாக இருக்குது. எதுக்கு பல்லாவர சந்தையில் பழைய இரும்பு கடையில் இந்த கேமராவோட டிஸ்பிளே மட்டும் இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மலைக்குள்ளே போட்டிருப்பாங்க, வெயிலுக்குள்ளே போட்டிருப்பாங்க. அதனால் உள்ள தண்ணியெல்லாம் போயிட்டு அந்த மாதிரி கிடக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா நிறையா மதர் போர்டு போட்டிருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹெச்டிடி ஹார்ட் டிஸ்க் வாங்கும்போது நம்ம ஒரு லேப்டாப்போட வரணும் அடாப்டரோட. நான் அங்கேயே செக் பண்ணி வாங்கினா தான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200, 300, 500 சொல்லுவாங்க. ஒர்க் ஆகலனாலும் திரும்ப வாங்க மாட்டாங்க. அதனால் நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்காமல் பார்த்து கொண்டு வாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய மதர் போர்டு மாதிரி தான் தெரியுது. வித் ப்ராசஸோடு இருக்குது. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸரை பிடிங்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்து பேப்பரை மடித்து வச்சுருப்பாங்க. ஆனால் இது அப்படிலாம் கிடையாது. எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக தான் சொன்னாங்க. இது வாங்கணும் அப்படின்னா நம்ம எஸ்எம்பிஎஸ் ரேமு கீமுன்னு போட்டு நிறையா வாங்கணும். பிசி பில்டு பண்ண போகிறோம்னா வாங்கலாம். அப்புறம் இந்த ஒரு டிவைஸ் பார்த்தீங்களா, இது கொஞ்சம் வினோதமான டிவைஸுங்க. ஏன்னா கேமராவை தினுசாக இந்த பக்கம் வச்சுருக்காங்க. இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கும். இது கேமரா எதுக்கு ஸ்ட்ரைட்டாக வைக்கலான்னு தெரியல. ஒரு வேளை சீக்ரெட்டாக எடுக்கிறதுக்கு அங்கே பாருங்கள் இப்படி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பக்கம் அவர் எடுக்கலாம். அவருக்கு தெரியாமலே கேமரா இப்படி எடுக்கலாம். அவரை படம் பிடிக்கலாம். அதுக்காக கண்டுபிடிச்ச டிவைஸாக ஸ்பை கேமராவாக ஒன்றும் புரியல. நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த டிவைஸ் ஒன்று பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும், சார்ஜிங் கேபிளோடு இருக்குதுன்னு சொன்னாங்க. ப்ரைஸு பார்த்தீங்கன்னா 6000 ரூபா சொல்கிறாங்க. அவ்வளோதான், பல்லாவர சந்தை பர்ச்சேஸ் முடிஞ்சு. ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் போனதில் இவ்வளோ டிவைஸ் எடுத்து வந்திருக்கோம். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 10 ரூபா மியூசிக் பிளேயரு. டிஸ்பிளே போயிருக்கு, இருந்தாலும் நோண்டி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நோக்கியாவில் E72 அப்படிங்கிற மாடல். ஒரிஜினல் பக்கா தான், ஆனால் பட்டனை மட்டும் காணும். இதுக்கு ஸ்பேர் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா டிரான்சன் மியூசிக் பிளேயரு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா 2 C2 நோக்கியா. இது நமக்கு ஒரு ஸ்பேர் தேவைப்படுது. சரி, ரெண்டே வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா நோக்கியா எக்ஸ்பிரஸ் 2 செட்டு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நோக்கியாவில் அந்த ரேடியோ எக்ஸ்பிரஸ் ரேடியோன்னு சொன்னோம்ல அந்த இது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உருட்டு பிஎஸ்பி. இதை வந்து நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணி ஒர்க்காக வைக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா லூமியாவில் மைக்ரோசாஃப்ட் லூமியா 1, அப்புறம் நோக்கியா லூமியா 1. இது 2 வாங்கியிருக்கேன் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்காக. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அந்த பிலிப்ஸோட ரேடியா. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அந்த 50 ரூபா ப்ளூடூத் ஸ்பீக்கர். அப்புறம் இதுதான் மெயினானது, அந்த கார் ஆம்பிளிஃபையர் வாங்கியிருக்கேன். தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இந்த வாரத்தில் இது எல்லாத்தையும் தான் ரீஸ்டோரேஷன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி 2 C2 நோக்கியா கேட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அது என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்மக்கிட்ட நோக்கியா பேட்டரி இருக்குது. அதை போட்டு ஆன் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபோன் ஆன் ஆகுது. ஸோ நோக்கியா அப்படிங்கிற லோகம் வந்துடுச்சு. ஆனால் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கண்ணடிக்குங்க, டப்பன்னு பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஒழுங்காக தெரியல. ஸோ டிஸ்பிளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது டச்சாகவும் ஒர்க் ஆகும். ஸோ டச்சாக ஒர்க்கு அமுக்கி பார்க்குறேன், ஆன் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகுது போல் மொபைலு. நானும் அமுக்கி பார்த்துட்டு இருந்தேன், ஃபோனை வந்து ஹேங் ஆகுது போல். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அந்த நோக்கியா கை குலுக்கிற லோகம் வந்துச்சு. நோக்கியா சவுண்டு வரும், அதையும் காணோம். சரி, ஓகே, ஸ்பீக்கர் அவுட்டு போல். ஸோ டைம்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அமுக்கி பார்த்தேன், அப்போயும் லைட்டாக ஹேங் ஆச்சு. ஸோ போக போக நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ப்ராப்ளம், மற்றபடி பட்டன்லாம் ஓரளவுக்கு ஓகே தான். அப்புறம் அடுத்த ஃபோன் எடுத்து பார்த்தோம்னா இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ளேயும் பேட்ரி இல்லை. நான் அங்கேயே செக் பண்ணிட்டேன், பேட்ரி இல்லாமல் தான் போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, நம்மக்கிட்ட தான் பேட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம பேட்ரி போட்டு செக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி பார்த்தா ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளேயில் அந்த லோகமும் தெளிவாக வந்துச்சு பார்த்தீங்களா. ஆனால் அந்த ஃபோன்லையாச்சும் டச்சு ஒர்க் ஆச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டச்சு அமுக்கி பார்க்குறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணியிருப்பேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா டச்சு வேலை செய்யலை. சிம் கார்டு எல்லாமே நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்கன்னா கேட்கும். அது நம்ம அக்செப்ட் கொடுத்தா தான் இந்த கை குலுக்கிற லோக்கோ போயிட்டு உள்ளெல்லாம் பார்க்க முடியும். ஸோ அதை ஒன்றுமே பண்ண முடியல, டச்சு போயிடுச்சு போல். ஸோ ஒரு ஃபோனில் டிஸ்பிளே போச்சு, இன்னொரு ஃபோனில் டச்சு போச்சு. எதுக்கு இப்போ இந்த ஃபோனை போட்டு மெனக்கிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னால் நம்ம C2 வாங்கியிருந்தோம் இதே போல் தான்.
அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பு கட் ஆகி போச்சு. அது ரொம்ப ஃபேவரட்னு சொல்லிட்டு வாங்கினது ஸ்டிப்பு பிஞ்சு போனதுனால சரி அதுக்கான ஸ்பேர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம தேடுனப்போ தான் இன்றைக்கி பல்லாவரம் சந்தையில் 2 C2 கிடச்சிது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பு மட்டும் தான் கட் ஆகிருக்கு, மற்றது எல்லாமே நல்லா இருக்குது. அப்போ 3ஐயும் குழச்சி அடித்து ஒரு ஃபோனை ரெடி பண்ணிடலாம்ல, அதுக்காக தான் இவ்வளோ மெனக்கிட்டு இந்த C2 Nokia வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி ஒரு பக்கம் இது டச் ஒர்க் ஆகலை, அது டிஸ்பிளே ஒர்க் ஆகலை, 2 பற்றியும் பிரித்து மேஞ்சு நம்ம ஒரு ப்ராடக்டை ஒர்க்காக வைக்க போகிறோம். இந்த மாதிரி பழைய ஃப்ளிப் நோக்கியாவெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஆளுங்க பண்ணுற பிரச்சனை என்னென்னா, அது எப்படி ப்ராப்பராக ஓப்பன் பண்ணுன்னு தெரியல. கண்ட மாதிரி ஓப்பன் பண்ணி ஸ்டிப்பு பிஞ்சு போய் கடைசியில் அந்த ஃபோன் எதுக்குமே யூஸ் இல்லாமல் போயிடும். அப்படி தான் நான் பழைய ஃபோனை வேஸ்ட் பண்ணேன். ஸோ அந்த தப்பை இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் ஃப்ளிப்பை இழுத்து விட்ட உடனே கீழே பார்த்தீங்கன்னா 2 நட்டு பிடிச்சிட்டு இருக்கும் இந்த பக்கம். ஸோ அதை ஓப்பன் பண்ணணும். நான் இப்போ கழட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த நட்டையும் இதுக்கு ஆப்போசிட்டில் அங்கிட்டு ஒன்று இருக்கும், அந்த இதையும் கழட்டிட்டு இப்போ ஃப்ளிப்பை தூக்கி விட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்கும். எனக்கு வந்து நட்டுன்னு வாயில் வருதுங்க, அது என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸ்க்ரூவை நட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். சாரி ஃபார் தேட். ஓகே சரி, இந்த ஸ்க்ரூ வந்து 2 ஸ்க்ரூவும் கழட்டுருங்க. இப்போ கழட்டி முடிச்சுட்டு அந்த மூடியை அப்படியே ஃப்ரண்ட் சைட்லேருந்து அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா லைட்டாக இழுக்கணும். இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த டிஸ்பிளே டச் செட்டப் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது மூலமாக நீங்கள் டிஸ்பிளேவை ரிமூவ் பண்ணிக்கலாம், டச்சையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படி தான் இந்த நோக்கியாவுக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணணும். ஆல்மோஸ்ட் இதை கழட்டிட்டாலே அதுக்கப்புறம் பேக் சைடு இருக்கிற ஸ்க்ரூவை கழட்டி பேக் சைடு மூடியை கழட்டி உள்ளே வந்து ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணி விட்டு மொத்தமாக கழட்டிடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு டிஸ்பிளே டேமேஜ் ஆகக்கூடாது, அதுக்காக இப்படி கழட்டிக்குவோங்க. ஸோ இதை கழட்டி நான் இப்போ ஆன் பண்ணி பார்த்தேன், இந்த ரியாக்ஷனை காணும். அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஸ்டிப்பை கழட்டி விட்டு திரும்ப போட்டு விட்டு பார்த்தேன், ஆனால் இதில் நமக்கு டச்சு தான் பிரச்சனை. அதனால் அதோடய டச்சை பார்த்தேன், மேலே வந்து ஏதோ கருப்பு கல்ல ஒட்டி இருக்க மாதிரி இருந்துச்சு, மேபி துரு பிடிச்சிருக்கலாம். ஸோ அதை வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக கீறி விட்டு திரும்ப அந்த மொபைலில் போட்டு பார்த்தேன், ஆனாலும் டச்சு ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட ஒரு மொபைல் வந்து ஸ்டிப்பு பிஞ்சு போயிருந்துச்சுல, அதோட டச்சு இன்டர்ஃபேஸ் பண்ணி விட்டு அதோட டிஸ்பிளேவும் இன்டர்சேஞ்ச் பண்ணி விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனு வந்து நல்லா ஒர்க் ஆகுது. அதாவது 3 ஃபோன்லேருந்து ஒரு ஃபோனை ரெடி பண்ணியாச்சு. இது கொஞ்சம் மெமரபிளான ஃபோனு, அதனால தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு கிடக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பு கிடைக்கிது. ஒரு சில தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் வந்து ஸ்டிப்பெல்லாம் போட்டிருக்காங்க, அது எல்லாமே டூப்ளிகேட்டு தான், ஃபஸ்ட்டு காப்பியாக இருக்கும். ஸோ அதை வாங்கி நம்ம போடலாம், பட் அது வந்து ஒரிஜினல் அளவுக்கு வராது. அதனால தான் நம்ம வெயிட் பண்ணி பல்லாவரம் சந்தை பழைய இரும்பு கடையில் மேபி ஸ்க்ராப் ஃபோன் கிடச்சின்னா அதில் வந்து ஒரிஜினல் ஸ்டிப் இருக்கும், எடுத்து போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அதை மாற்றி விட்டு ஒர்க்காக வச்சாச்சு. மிச்சம் 2 ஃபோன் இருக்குது, அது வந்து ஸ்பேருக்கு இருக்குது. மேபி என்னைய போல் உங்களுக்கு யாருக்காச்சும் மதர் போர்டு தேவைப்படுது, இல்லை ஸ்டிப்பு தேவைப்படுது, டச்சு தேவைப்படுது அப்படின்னு இருந்துச்சுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வாங்கின கேட்ஜெட்லாம் நம்ம சரி பண்ணி பெரிய வீடியோ போட போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். பாய் பாய்.